ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு எடுத்துனோம்னால், 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு சென்று நல்ல பயன்களையும் தீய பலன்களையும் தரக்கூடிய ஒரு கிரகம். அதாவது கிரகம் அப்படின்னா கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 9 கோள்கள் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நவகிரகம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கிரகம்னா நவகிரகத்தை குறிக்கும். கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா GRU அப்படின்னு போட்டோம்னா வீடு, கிரகப்பிரவேசம் தான் போடணும். நிறைய பேர் கிரகப்பிரவேசம் போடுவீங்க போல், அதே தப்பு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே அவனை தேடி கிரகம் தான் நுழையுதுன்னு அர்த்தம். அதனால் கிரகம் அப்படின்னால் வீடு, கிரகம் அப்படின்னால் கோள்கள். அந்த கோள்களில் 9 கோள்கள்: சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் உங்களுக்கு கோள்களை பற்றி தெரியுது. அதே மாதிரி ராசிகள்னு எடுத்துக்கணும். 12 ராசிகள் உண்டு. இதெல்லாம் நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி. இந்த 12 ராசிகளும் இந்த 9 கிரகங்களுக்கும் உண்டான வீடுகள். அதில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சிம்ம ராசி சொந்த வீடு, சந்திரனுக்கு கடக ராசி சொந்த வீடு. இப்போ 2 ராசி முடிஞ்சு இன்னும் 10 ராசி இருக்குது. இந்த 10 ராசியில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுக்கு 2 ராசி சொந்த வீடு. ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. சாயா கிரகம். சாயான்னா நிழல். சனீஸ்வரனுக்கு காயத்ரி பார்த்தீங்கன்னா சாயா புத்திரன். சூரியனுக்கும் நிழலுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான். சூரியனுடைய பையன்தான் சனி. சூரியன்கிறவர் வெயில், அதுக்கு ஆப்போசிட்டு நிழல். அந்த வெயிலும் நிழலும் ஒன்று சேர்ந்து அந்த இதில் பிறந்தவர் தான் சனி பகவான். சனைஸ்சராஜ வித்மஹே சாயா புத்திராஜ திமஹே தன்னோ மந்த பிரச்சோதய. நிறைய சொன்னோம்னா அப்போது இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள். அவங்களுக்குன்னு தனியாக வீடுகள் கிடையாது. அங்காரகனுக்கு செவ்வாயினுடைய வீடு அப்படின்னு பார்த்தால் மேஷம், விருச்சிகம். புதனுக்கு மிதுனம், கன்னி. குருக்கு தனுசு, மீனம். சுக்கிரனுக்கு ரிஷபம், துலாம். சனியினுடைய வீடுன்னு எடுத்துட்டால் மகரம், கும்பம். இப்படி முடிஞ்சுது. 5 கிரகங்களுக்கு 2 ராசிகள் வீதம் 10. சூரியனுக்கு 11, சந்திரனுக்கு 12. இப்படி சொந்த வீடு அப்படின்னு எடுத்துட்டால் அந்தந்த வீட்டிலேயும் அந்த கிரகங்கள் தங்காது. நம்மளாம் அப்படி வெளியில் போகிறோம் வரோமோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி யாரும் கிடக்கிறது. ஒரு நாள் வெளியில் போகல அப்படின்னா கையும் காலும் ஓடாது, அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த கிரகங்கள் மட்டும் என்ன பண்ணுவோம், அதுக்கும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு அப்படி ரவுண்டாக வந்துட்டே இருப்பாங்க. அதற்கு பேர் பயிற்சி, சஞ்சாரம்னு பேர். அதில் அதிகமாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகத்தினுடைய பயிற்சியை பற்றித்தான் நாம் இப்போ பார்க்குறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனைஹி சரண். சனீஸ்வரன் சொல்லக்கூடாது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். சனைஸ்வரன். சனைஹி அப்படின்னா மெதுவாக மொல்ல, சரண்னா நடப்பவன். ஏன்னா ஊனம், அவர் ஒரு கால் வராதவர். அதனால் காலம் அடக்கித்தான் வச்சிருப்பார். அப்படி இருக்கக்கூடிய பகவான் ரொம்ப ஒரு கடுமையான கிரகம்னு சொல்லலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை தரும் பொழுது அவரை மாதிரி நல்லது பண்ணுறதுக்கு யார் தடுத்தாலும் முடியாது. அதே சமயம் தீய பலன்களை தர காலகட்டத்தில் அவர் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த தீய பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பெயர்ச்சி, சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகள் கழித்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் திருநள்ளாறு சனி பகவான் தேவஸ்தானம் தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய கோயிலில் தான் சனி பகவான் இருப்பார். தர்பை வனம், ஆரண்யம்னா வனம், தர்பை காடு, அந்த காட்டில் சிவபெருமான் இருக்கார். அதில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதிரி சனிக்கு அதிதேவதையாக விளங்குகிறார். அங்கே அவரும் அங்கே அந்த கோவில்லையும் சரி, வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் சரி, சில பஞ்சாங்கங்கள் பிரகாரங்களை அடிப்படையாக கொண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார்.
அப்படி மீனராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது மீதமுள்ள இந்த 12 ராசிகளுக்கும் இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறும், அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலான்ட்டு இருக்கோம். சனி பயிற்சி வர காலகட்டத்தில் 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அன்பார்ந்த எங்களுடைய பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 அன்றைய தினம் சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு பிரவேசிக்கிறார். மீனராசிக்கு வந்து உட்கார்றார். மீனராசியினுடைய தலை மேலே ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்மம்னா என்ன? பிறப்பு. பிறப்பு அப்படின்னா நம்மளை ராசியில் உட்காரும்போது நம்ம பிறந்ததுலேயே சனி தலைமையில் உட்காந்து டெய்லி அடிச்சுனே இருந்தால் என்ன பண்ண முடியும்? அலைச்சல், துன்பம், துயரம், வேதனை, சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயங்கள், கஷ்ட நஷ்டங்கள், மருத்துவ செலவுகள், வாகன பழுதுகள், தேவையில்லாத வாக்கு வம்பு, தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வம்புகள், தேவையில்லாத கெட்ட பெயர்கள், இந்த மாதிரிலாம் மன ஊண்டிங் ஆகிறது, வருமான குறைவு, பொருளாதார விரயங்கள், இதெல்லாமே நடக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் நன்மைங்கிறத என்னால் சொல்ல முடியாது. அதில் வேண்டால் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும் நன்மை நடக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரமும் சனியோட நட்சத்திரம், சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரம். அவர்களுக்கு ஜென்மச்சனியாக வரும்பொழுது சனி பகவானுடைய சொந்த சனி திசையில் தான் பிறக்கிறாங்க. மற்ற புரட்டாதி நட்சத்திரம் மீனராசியாக இருந்தாலும், ரேவதி நட்சத்திரம் மீனராசியாக இருந்தாலும் ரொம்ப கடினமான ஒரு கஷ்டங்களை அனுபவிக்கணும். எல்லாமே பிரச்சனை, எதில் எடுத்தாலும் கஷ்ட நஷ்டங்கள். அப்போது நம்ம எதில் ஒரு தொழிலில் பிரச்சனை, படிப்பில் பிரச்சனை, விவசாயத்தில் பிரச்சனை, குடும்ப அமைப்பில் பிரச்சனை. நீங்கள் நல்லதே பண்ணிட்டு வந்தாலும் பனைமரத்துக்கு அடியில் நின்று பால் குடித்தாலும் பார்க்குறவங்க கண்ணுக்கு கல்லுன்னு சொல்லுவாங்க பழமொழி. அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு கெட்ட பேர், நீங்களாக போய் ஒரு வம்பில் மாட்டிக்கிறது, காவல்துறை பிரச்சனைகள், நீதிமன்ற பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்புகள், குடும்ப பிரிவை ஏற்படுத்துவார் சில பேருக்கு. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடுறது, எங்கேயாவது அலையிறது, திரிகிறது, தூரதேசம் போகிறது, ஏன் பரதேசம் போகிறது. ஹை லெவலில் இருந்தவங்க கூட இந்த ஜென்மச்சனி வந்துச்சுன்னா இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பார்த்து அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை கொடுப்பார். இருந்தாலும் பயப்பட வேண்டாம். எதற்கும் மீனராசி நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை தவறாமல் பார்க்கணும். யார்கிட்ட வேணாலும் பாருங்கள், அது உங்கள் பிரியம். ஆனால் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீனராசி நேயர்கள் இந்த பதிவை பார்த்தோன்னே சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், என்ன தசாபுத்தி நடக்குது, இதெல்லாம் வச்சு தான் இந்த பயிற்சியினுடைய பலன்களை தீர்மானம் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு பரிகாரங்கிறதே ஜாதகம் பார்க்கறது மட்டும்தான், வேறு எதுவும் சொல்ல முடியாது. அதனால் ஜென்மச்சனி இருக்கிறதுனால மீனராசினியர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து மற்ற பலன்களை தெளிவாக தெரிந்து கொண்டு சனி பயிற்சியை நல்லபடியாக கொண்டாடும்படி கேட்டுக்கொண்டு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.